ஹலோ வாய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டிங் வித் 13 ஹிடன் ரைட்ஸோட எபிசோடு 5. எபிசோடு 4 பார்க்காதவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இவ்வளோ சிம்பிளான ட்ராப்பை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது சிரிப்பாக இருக்குன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ கேட்குறான், ஒருவேளை நீ பயப்படுறியா? நீ இப்படி ஒரு கேரக்டர்னு எனக்கு தெரியாமல் போச்சு. என்னது பயமா? எனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. நான் ஸ்னேக் பிரின்சஸ்ன்னு சொல்கிறான். நீ ரொம்ப பயந்தாங்கொழியாக இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறது அவளுக்கு கடுப்பேற்றுது. அது ட்ராப்பாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. என் காலில் வேற சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு அவள் சொல்கிறா. வேற வழி இல்லை, என் முதுகில் ஏறிக்கோன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. உனக்கு சாகணுமான்னு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ, நீ தானே சுளுக்குன்னு சொன்ன, டைம் இல்லை, சீக்கிரம் என் மேலே ஏறுன்னு சொல்கிறான். விடிஞ்சதுக்கப்புறம் செத்துப்போன வாரியர்ஸை பார்த்தா நீ இங்கே இல்லாதால உன்னை சந்தேகப்படுவாங்க. அந்த குயினோட டீம் உன்னை தேடி வரும். அதனால் பயத்தில் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணுறதை விட நான் உன்னை தூக்கிட்டு ஓடுறது நல்லதுன்னு சொல்கிறான். ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவோட முதுகில் ஏறிடுறா. என் காலுக்கு ஒன்றும் ஆகலைன்னா ஏறி இருக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் ஒரே டோனில் ஆமான்னு சொல்லிடுறான். நல்லா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு தூண்களை நோக்கி ஓடாமல் எம்டிஆர் இருக்க இடத்த பார்த்து நம்ம ஹீரோ ஓடுறான். எங்கடா போகிற? அங்கே வழி இல்லைன்னு அவ சொல்கிறா. நம்ம ஹீரோ நேராக பாறையிலேருந்து குதிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஹிடன் ட்ரைட் மியூடன்ட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ட்ரைடு சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத ரகசியங்களை பார்க்க வைக்கும். நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியாத பாதையில் நடக்கிறான். அதை பார்த்து அவள் ஷாக் ஆகிடுறா. இதுதான் உண்மையான பாதைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கு எப்படி தெரியும்? பிஸ்மிரில் 2வது இடத்துல இருக்கிற எனக்கே தெரியாத பாதைன்னு அவள் கேட்குறா. பாய்சனும் டிமானிக் எனர்ஜியும் இருக்கிற இந்த இடத்துல நீ மூச்சு கூட வாங்காமல் இருக்க. நீ ஒரு ஸ்டார் பேரர்னு சொல்கிறதுக்கு மேலே இங்கே நிறைய வினோதமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், 2வது இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஹைட்னா பயம்னு எனக்கு தெரியாது, வாயை மூடுன்னு அவ சொல்கிறா. ஆனால் இவன் எப்படி என் முன்னாடி இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கான்னு யோசிக்கிறா. இது வெறும் ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கிற நம்பிக்கை இல்லை, பல வருஷமாக பார்க்காத ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்னு அவள் கேட்குறா. நாம் ஒரே இடத்துல பார்த்துக்கலன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன் இப்படி புதிர் போடுற மாதிரி பேசுகிறேன்னு கேட்குறா. அதாவது நான் உன்னை பார்த்துருக்கேன், ஆனால் நீ என்னை பார்த்ததில்லைன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஒரு செவுத்தில் கையை வைக்கிறான். அதிலிருந்து வெளிச்சம் வருது. அந்த ரூமே மாறி சாச்சுரேஷன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த ஏரியா முழுக்க ஒரு டொமைன் பேரியர் இருக்குது. சரியான பாதையில் வரவங்களுக்கு மட்டும்தான் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். என்னோட கணிப்புப்படி அடுத்தது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் ஐஸ் மாதிரி ஏதோ பிரைட்டாக தெரியுது. அந்த இடமே அதிருது. கோலம்கள் எழுந்து கொலவெறியோடு நிற்கிது. இந்த தடவை கார்டியன் ஒரு கோலம்ஸ். அதோட ஜெஸ்டில் இருக்கிற ரூனை வச்சு பார்த்தா அது அப்பர் டியர் கோலம். என்னோட லெவலுக்கு ஒரு சின்ன உரசல் பட்டா கூட உடனே நான் செத்துருவேன். உன் கால் சுளுக்கு சரியாயிடுச்சான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ சும்மா வாய மூடிட்டு ஓரமாக நில்லுன்னு அவ சொல்கிறா. கோலம்ஸ் அட்டாக் பண்ண வருது. அதில் ஒன்று கையை ஓங்கி அவளை குத்த வருது. அவள் சிரிச்சுக்கிட்டே ஒரே வெட்டில் அதை துண்டா வெட்டிடுறா. கோலம்ஸோட ரைட் சைடு மொத்தமாக வெடித்து செதறுது. சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு அவள் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. அந்த பாறைங்களுக்கு மேலே தாவி தாவி 1 2 வெட்டுறா. மற்ற 2 அவன் மேலே விழுந்துருது. அவள் ஒரு அசாசின். அவளுக்கு கோலம்ஸ் எல்லாம் ஒன்று தான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகினான். அவள் கேரக்டரை நம்ம ஹீரோ தான் கிரியேட் பண்ணான். என்னால் நம்பவே முடியலைன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவள் கோலம்ஸை வெட்டி சாய்க்கிறா. இதுதான் லெவல் 8ங்கிறதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸ்டேட்டஸ் விண்டோவில் கோலம் மேக்கருங்கிற கிளாஸை எடுக்கலாம்னு வருது. இசபெல்லாவோட கில்ஸை என்னோடதான் கணக்கு எடுத்துக்குதான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா சிஸ்டம் எங்களை ஒரு பார்ட்டியாக பார்க்குது. கேமில் சம்மனர் டைப் கிளாஸ் ரொம்ப ரேர். அதனால் கோலம் மேக்கர் ஒரு நல்ல கிளாஸ். ரேங்க் படி பார்த்தா அது ஒரு ஹை டியர். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இது வேணாம். அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான். எனக்கு வேணுங்கிற கிளாஸை கொடுக்கக்கூடியது வேற ஒன்றுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த இடத்த சுற்றி ஒரு பர்பிள் கலரில் புகையாக வருது. இசபெல்லா குழப்பமாகி சுற்றி பார்க்குறா. ஒரு பெரிய ஷேடோ நம்ம ஹீரோ மேலே விழுது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் விண்டோவில் மவுண்டனோட மாஸ்டர் கிங் டென்ஷனாக இருக்காருன்னு வருது. நம்ம ஹீரோ வந்துட்டாண்டா தலைவன்னு சொல்கிறான். இவன் தான் ஸ்டார்ட்ஸை பாதுகாக்கிற கிங் டிமூட். லெவல் 10 ஆளுங்களை மட்டும்தான் இவன்கிட்ட மோத முடியும்னு வார்னிங் காட்டுது. அந்த கிங்கு கிட்ட வரும்போது ப்ரெஷர் தாங்க முடியலை. இதுதான் மவுண்டைன் கார்டியன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இசபெல்லா சொல்கிறான், நிச்சயமாக இந்த மவுண்டைன் கார்டியனை நான் டீல் பண்ணுவேன்னு நினச்சி நீ இங்கே வரலையே.
ஆனால் நம்ம ஹீரோ கவலைப்படாத, பார்க்குறதுக்கு முரடனாக இருந்தாலும் இவன் ரொம்ப சாஃப்ட், முதல்ல அட்டாக் பண்ணவே மாட்டான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அது உடனே அட்டாக் பண்ணுது. அவள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்றா. அது அவளை உரசிட்டு போகும்போது அவள் கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ குழம்பி போய் நிற்கிறான். அவள் திரும்பி நம்ம ஹீரோவை முறைக்கிறான். இது விசித்திரமாக இருக்கே. நம்ம ஹீரோ வழிகாட்டுற ஒரு ஃப்ரெண்ட்லி கிரியேச்சர் தான் எனக்கு ஞாபகம்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவள் எந்த உலகத்தில் ஸ்னேக் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னு கேட்குறா. அந்த டிமூட் இசபெல்லாவை பார்த்து, நான் தான் இந்த இடத்தோட சேலஞ்சர், என்னை தோக்கடிச்சு உன் தகுதியை நிரூபின்னு சொல்லுது. அவள் நான் சேலஞ்சு பண்ணலைன்னு சொல்கிறான். நீ என் ஆளுங்களை தோக்கடிச்சிட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறியான்னு அது கேட்குது. அப்போ தான் அவளுக்கு தப்பை புரிஞ்சிக்க முடியுது. டிமூட் வாழை வச்சு அட்டாக் பண்ண வருது. உன்னை நிரூபிக்கலைன்னா நீ உயிரோட வெளியே போக முடியாதுன்னு சொல்லுது. அவன் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சும்மா நிற்காம ஏதாவது பண்ணுன்னு கத்துறான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த கிளியர் பண்ணும்போது டிமூட்டு தோக்கடிச்ச ஞாபகமே இல்லையே, ஏதாவது மாறிடுச்சா? அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, இந்த கிங்கு ஸ்டார்ஸை பாதுகாக்கிற காட்ஸ்னு. கதைப்படி அவன் ஸ்டாரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால் உடம்ப பயங்கரமாக பெருசாக்கின ஒரு பீஸ்ட் மாதிரி இருப்பான். அவன் வில்ஹேமில் வளர்க்கும்போது இங்கே வந்திருக்கான். வில்ஹேம் லெவல் 10, 5 ஸ்டார் டிரான்ஸ்சென்டன்ட் ரேங்க் கேரக்டர். அப்போ இந்த இடத்துக்கு வந்ததும் டிமூட் உடனே அவனை ஸ்டார் கிட்ட கூட்டிகிட்டு போயிடுச்சு. காரணம் சிம்பிள், அவன் ரொம்ப தகுதியானவனாக இருந்தான். ஒருவேளை அவனை விட வீக்காக இருந்தால் அது அட்டாக் பண்ணுது. ஆனால் அப்போ அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எசபெல்லா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை தரையிலே தூக்கி போட்டுருது. அந்த இடத்தோட பாய்சனால் என் உடம்பு சரியாக அசைய மாட்டேங்குது. அந்த ஸ்டார் பேரர் சொன்னதை கேட்டு இங்கே வந்தது தப்பாக போச்சுன்னு நினைக்கிறா. டிமூட் அவளை அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம ஹீரோ டிமூட் நிறுத்துன்னு கத்துறான். அந்த சத்தத்துக்கு அந்த இடம்லாம் அதிருது. டிமூட் நம்ம ஹீரோவை முறைச்சி, என் உண்மையான பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்னோட மாஸ்டர் வில்ஹெம் திரும்பி வந்துட்டான். டிமூட்டு வாளை பின்னாடி இழுத்து, நீ நிஜமாவே வில்ஹெல்மான்னு கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பு சத்தம் அந்த இடத்துலையே பயங்கரமாக எக்கோ அடிக்குது. உனக்கு சரியான ஸ்டார் கிடைக்கலன்னு சொல்லுது. வில்ஹெம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான், என் மாஸ்டராக இருக்க தகுதியானவன். ஆனால் வில்ஹெம் டீமன் ரிலம் எக்ஸ்பீரியனில் தோத்துட்டான். அவனோட எல்லா ஸ்டார்ஸும் விழுந்துடுச்சு. அதாவது அவன் முழுசாக செத்துட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.